Hello guys, in நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போனோட சார்ஜிங் ஸ்பீடை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். இதற்காக நான் ஒரு 7 டிப்ஸ் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதையும் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சார்ஜிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைலை வந்து சார்ஜ் போகிற டைம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுவோங்க. இந்த மாதிரி நம்ம விட்டுறதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் உங்களோட மொபைல் ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகும், பேட்டரியோட பேட்டரியோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளோட செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் போகிற டைம் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன், லொக்கேஷன், ப்ளூடூத், நெட் கனெக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுற மட்டும் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் வராது, ஃபோன் கால்ஸ் வராது, இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களோட மொபைலோட சார்ஜிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளோட தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலை நீங்கள் வந்து சார்ஜ் போடுற டைம் வந்து ஃப்ளைட் மோடில் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுவோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் போடுறதுனால வந்து சேம் மெத்தட் தான், ஃபோன் கால்ஸ் வராது, நீங்கள் வந்து எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதனாலே வந்து பேட்டரி பேக்கப் நல்லாவே கிடைக்கும், பேட்டரி வந்து ஹீட் ஆகுறத தடுக்கலாம், சார்ஜிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் எதுவுமே ரன் ஆகாத டைம் வந்து எதுக்கு வந்து பேட்டரி ரெடியூஸ் ஆக போகுது, அதாவது பேட்டரி வந்து ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. நம்மளோட ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறது, கதம் பண்ணுறது, அதாவது பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணுறது, ரீசெண்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணுறது இல்லை, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணாலும் எல்லாம் கணக்கு ஒன்று தான். உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் வந்து ஒரிஜினல் சார்ஜராங்கிற பார்த்துக்கோங்க. மொபைல் கூட கிடைக்கக்கூடிய அந்த சார்ஜர் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் கிடைக்கும், உங்கள் மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ சால்வ் ஆகும், உங்கள் மொபைலோட சார்ஜிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஆறாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலை நீங்கள் வந்து சார்ஜ் போடுறது வந்து ஓவர் நைட்டில் வந்து சார்ஜ் போடாதீங்க. இந்த மாதிரி போடுறதுனால உங்கள் மொபைலோட சார்ஜிங் ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும், கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி லைஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுருவீங்க, 100 ஆனதும் கட் ஆயிரும், அதாவது 100 ஆனதும் சார்ஜிங் சப்ளை வந்து கட் ஆயிரும். இந்த மாதிரி கட் ஆகிறது நல்லது தான், பட் 100 நீங்கள் வந்து 0 to 100 போடுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால 0 to 100னா ஒரு சைக்கிள், அந்த மாதிரி நம்ம வந்து போடுறதுனால ஒவ்வொரு பேட்டரிக்கும் குறிப்பிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு 400 சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன், 0 to 100னா ஒரு சைக்கிள். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறதுனால உங்களோட பேட்டரி லைஃப் வந்து டவுன் ஆகும், கூடவே உங்களுக்கு வந்து காசு நிறைய செலவாகும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா புது பேட்டரி போடுற மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட்டில் வந்து சார்ஜ் போடுற கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. நம்மளோட 7வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தேவைப்படும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலை நீங்கள் வந்து சார்ஜ் போடுறது ஒரிஜினல் சார்ஜரில் யூஸ் பண்ணாங்கிறது நான் சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் அந்த ஒரிஜினல் சார்ஜர்லேயும் நார்மல் சார்ஜரில் போடுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டான சார்ஜர்ஸ் எல்லாம் வருது, 100 வால்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 67 வால்ட் வரையும் நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம போடுறதுனால சரன்னு சார்ஜ் ஏறும், அதே மாதிரி சரன்னு சார்ஜ் இறங்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0 to 100 சேம் மெத்தட் தான், 0 to 100 வரைக்கும் ஒரு சைக்கிள். இந்த மாதிரி சைக்கிள்ஸ் போடுறதுனால பேட்டரி வந்து வீங் ஆகும், பிளாஸ்ட் ஆகும், அதாவது ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும், உங்களோட சார்ஜிங் ஸ்பீட் வந்து டவுன் ஆகும். ஸோ இந்த 7 டிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களோட பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நான் அதே ஸ்டெப்பை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட சார்ஜிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், பேட்டரியோட ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும், மொபைலோட ஹீட் ரெடியூஸ் ஆகும், சார்ஜரோட ஹீட்டாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த 5 பெனிஃபிட்ஸ் மட்டுமல்ல, இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்ல போனால் வீடியோ எகிரிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 7 டிப்ஸையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்ப்ஸ் வேணும்னா, அதாவது எனக்கு இது இப்படி ஒரு டவுட்ஸ் இருக்குது, என்னோட
பிசி மொபைலில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது நார்மல் கமெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன், உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவேன், அதுக்கான வீடியோவும் மேக் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.